தேமுதிக உடனான கூட்டணி குறித்து திமுகவே வதந்தியை பரப்புவதாக வைகோ குற்றம் சாட்டியுள்ளார். தேமுதிக மறுப்பதற்கு முன்பாகவே திமுக மறுக்காதது ஏன் என்றும் புதிய தலைமுறைக்கு அளித்த பேட்டியில் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக அவருடன் நமது செய்தியாளர் ராஜ்குமார் நடத்திய நேர்காணலை இப்போது பார்க்கலாம். மக்கள் நல கூட்டணியின் ஒருங்கிணைப்பாளர் வைகோ தற்போது நம்முடைய இருக்கார். நாம் அவரிடம் பேசுவோம். சார் வணக்கம். 3 கட்ட பிரச்சாரம் மக்கள் நல கூட்டணி முடித்திருக்கு. அடுத்து 4ஆம் கட்ட பிரச்சாரமோ இல்லை தொகுதி பங்கீடுகள் கூட்டணிக்கான அடுத்த செயல்பாடு எப்படி இருக்கும்? வெகு விரைவில் நாங்கள் அறிவிப்போம். திட்டமிட்டாச்சு, தேதிகள் நாங்கள் அறிவிப்போம். இந்த தொகுதி பங்கீடு பற்றி பேசுகிறது என்றைக்கு, 4ஆம் கட்ட பிரச்சாரம் தென் மாவட்டங்கள் அது எப்பொழுது என்பதை நாங்கள் அறிவிப்போம். நாங்கள் அதை பற்றியெல்லாம் திட்டமிட்டாச்சு. இப்போ தேமுதிகவுடன கூட்டணிக்கான பேச்சுவார்த்தைகள் பேசப்படலை, ஆனால் திட்டமிட்டு பேசப்பட்டதா தகவல் வெளியாகி இருக்கு. இது வந்து மறுத்து இருக்கிறாங்க தேமுதிக தலைமை. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? அதாவது தேமுதிக தலைமையிலிருந்து சந்திரகுமார் எம்எல்ஏ நேற்றைக்கு மறுத்திருக்கிறார். மறுக்கிற வரைக்கும் இதை பற்றி எதுவுமே சொல்லாத ஸ்டாலின் மீடியாவுக்கு அட்வைஸ் பண்ணுறாரு, கூட்டணி அமைகிறத கெடுக்கிற மாதிரி நீங்கள் செய்தி போடாதீங்கன்னு. 3 நாள் 59 சீட்டுன்னு போட்டுக்கிட்டு இருந்தாங்களே, அப்போயும் வாய் திறக்கலை ஸ்டாலின். இப்போ இவங்க தானே ஃபீட் பண்ணுது அந்த நியூஸை. இப்போ இவங்க மறுத்த உடனே அதுக்கு பிறகு என்ன சொல்கிறாங்கன்னா, கெடுக்கிற மாதிரி நீங்கள் வந்து எதாவது தடுக்கிற மாதிரி செய்தி போடாதீங்க. தேமுதிக தமிழ் மாநில காங்கிரஸுக்கு தொடர்ச்சி அழைப்பு எடுத்துட்டு இருக்கிறீங்க. மீண்டும் வந்து விஜயகாந்த் சந்திக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் ஏதாவது இருக்குங்களா? நாங்கள் அழைப்பு கொடுத்தாச்சு. பால் இஸ் இன் ஹிஸ் கோர்ட், he has to decide. அவ்வளவுதான்.